இந்த போட்டோவை ரீசெண்டா இன்ஸ்டா யூடியூப்னு எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிறது யாரு, அதுல இருக்கிறது ஒரு அனிமேன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஷோனன் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஷேனன்னா என்னன்னு தெரியுமா? நம்ம பாக்குற மாங்காலேயே நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு, ஷோனன் ஷேனன். அதுல ஷோனனுக்கு எப்படி பிக் 3 நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் இருக்கோ, அதே மாதிரி ஷேனனோட பிக் 3 வேகபாண்ட், பெர்செர்க் அண்ட் வில்லான் சாகா அப்படின்னு நிறைய அனிமேஸ் இருக்கு. அதுல இப்போ நம்ம பார்க்க போற அனிமையோட நேம் பெர்செர்க். பெர்செர்க் மாங்கா ஃபுல்லாவே ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்குங்க. அதனாலதான் இது சேனனோட பிக் 3ல ஒன்னா இருக்கு. பெர்செர்க்கோட ஆத்தர் நேம் கென்டரோ முயிராங்க. கென்டரோ முயிரா பெர்செர்க்கோட ஃபர்ஸ்ட் வால்யூமை நவம்பர் 26, 1919ல அகுசென்ஷான்ற ஒரு பப்ளிஷர் மூலமா பப்ளிஷ் பண்ணி இருந்தார். அதுல இருந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெர்செர்க்கோட ஃபர்ஸ்ட் அனிமே அடாப்ஷன் 1997ல ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அதை மையமா வச்சு 3 படத்தையும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. நம்ம பெர்செர்க்கோட மெயின் எம்சி கட்ஸ். நம்ம கட்ஸை வச்சுதான் முழு ஸ்டோரியும் நகர மாதிரி காட்டியிருப்பாங்க. பெர்செர்க்கோட அனிமேவா மாங்காவான்னு கேட்டா நான் மாங்கா தான் சொல்லுவேன். ஏன்னா மாங்கால தான் பெர்செர்க்கோட கோரை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அனிமே அடாப்ஷன் 1999ல வந்ததுதான் பெஸ்ட் அடாப்ஷன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த அடாப்ஷன் எதுவும் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்ப பெறல. ஃபேன்ஸ் கிட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கி இருந்தது. ஏன் மாங்கா பெஸ்ட்னு சொல்றேன்னா நம்ம கென்டரோ முயிரா பண்ண பேனல்ஸ் அப்படி ஒவ்வொரு பேனல்ஸையும் செதுக்கி வச்சு இருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு நான் சில பேனல்ஸா காட்டுறேன், பாய்லர் ஆட்டுங்க, உங்க ஓன் இதுல பாருங்க. அவரோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, அந்த அளவு ஒர்த்தா இருக்கு. அந்த மனுஷன் இந்த பேனல்ஸ் எல்லாம் எப்படி வஞ்சிருப்பாருன்னு நினைச்சு பார்த்தா இப்பவும் கூஸ் பம்ஸா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பேனல்ஸையும் செதுக்கி வச்சிருப்பாரு. நான் அந்த மாதிரி பேனல்ஸ்க்கு கூஸ் பம்ஸ் ஆன மூமெண்ட்னா ஒன் பீஸ்க்கு தாங்க. ஒன் பீஸோட பேனல்ஸுக்கெல்லாம் நான் நிறைய வாட்டி கூஸ் பம்ஸ் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் பெர்செர்க்கோட பேனல்ஸுக்கு தான் நான் கூஸ் பம்ஸ் ஆனேன். அந்த அளவு உழைப்ப நம்ம மியூரா பெர்செர்க்ல போட்டு இருக்காரு. அதனாலதான் பெர்செர்க் ரிலீஸ் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகியும் மாங்காவோட ஹிஸ்டரியிலேயே பெர்செர்க் ஒரு லெஜெண்டரி மாங்காவா இருக்கு. ஏன் நம்ம கதையோட எம்சி கட்ஸையே எடுத்துக்கோங்க. கட்ஸ் ஒரு அன்சங் அண்ட் வெல் ரிட்டன் கேரக்டர்னே சொல்லலாம். இப்போவும் பெஸ்ட் கேரக்டர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நம்ம கட்ஸுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். அவ்வளோ ஏன் பிளாக் ஸ்வாட்ஸ்மேன்ற வேர்டை இப்போ எல்லா அனிமேலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் ஓன் பண்ணதே நம்ம கட்ஸ் தாங்க. பெர்செர்க் பார்க்காதவங்க சீக்கிரமாக போய் பெர்செர்க்கை பாருங்க. அதே மாதிரி நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சினி சென்பாய்.